கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையினுடைய அனைத்து வேலைகளையும், அதாவது ஊழியங்கள், ஆராதனை, ஜெபம், இவை எல்லாவற்றையும் பரபரப்பாக உயிர்த்தெழுந்த நாள், அந்த ரெசரக்ஷன் டே வரைக்கும் செய்து முடித்து இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஓய்வு இல்லை. கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆகையினால் எங்களுக்கு நோ ரிட்டையர்மெண்ட், நோ ரெஸ்ட். ஆகவே நாங்கள் இந்த காணொளி வாயிலாகவும் இன்றைக்கு 49வது நாளாக தேவ சமூகத்தில் நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்கிறேன். ஒரு சந்தோஷமான செய்தி. 47 நாட்கள் அதிகாலை ஆராதனை, உபவாச ஜெபங்களில் உங்களுக்கு நாங்கள் ஏறெடுத்த ஜெபம் தொடங்கி எங்களுக்காக, எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் விசுவாசிகள் என எல்லாருக்காகவும் ஜெபிக்க தொடங்கின நேரத்தில் கிட்டத்தட்ட 53 ஜெப குறிப்புகள் தேவனுடைய சமூகத்தில் வைத்து பாரத்தோடு ஜெபித்தோம். அதில் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. எனக்கு தெரிந்து 40க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றியிருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவைகளில் உங்களுக்கும் அநேகர், இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், மற்ற மார்க்கத்து மக்கள் என அநேகருக்கு இந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது என்ற சந்தோஷத்தில் இன்றைக்கு நான் 49வது நாளாக இந்த காணொளியை தேவ சமூகத்தில் உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை பார்த்தார். குஷ்டரோகம் என்பது மனிதனுக்கு வரக்கூடாத ஒரு வியாதி. கேன்சர், எலும்புருக்கி, டிபி, குஷ்டரோகம், இந்த மாதிரியான சில நோய்கள் மனிதனை ரொம்ப வேதனைப்படுத்தும், வெட்கப்படுத்தும், துக்கப்படுத்தும். சில நேரத்தில் சில வியாதி நமக்கு அவமானத்தை கூட தரும். ஆமாம், குறிப்பாக இந்த HIV, எய்ட்ஸ், இந்த நோய் வந்தவர்கள் சொல்கிறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க. அதுபோல் இந்த டிபி, காச நோய், அதுபோல் இந்த தொழுநோய், லெப்ரசி, இதெல்லாம் சில நேரத்தில் டாக்டர்கிட்டையோ அல்லது மற்றவங்கக்கிட்டேயோ சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும், நெருங்கிறதுக்கு தயக்கமாக இருக்கும் இல்லை. ஆனாலும் அந்த வியாதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். அன்னை தெரசா அவர்கள் எத்தனையோ தொழுநோயாளிகளை, குஷ்டரோகிகளை தொட்டும் சுகமாக்கி இருக்கிறார். சரி, அப்போ இயேசு 10 குஷ்டரோகிகளை பார்த்தார், தொட்டார், மனதுருகினார், சுகமாக்கினார். 10 குஷ்டரோகிகளும் சுகமாகி போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் இயேசுவே, நான் குஷ்டரோகத்தில் இருந்தேன், என்னை பார்த்தீங்க, என் மேல் மனதுருகினீங்க, என்னை தொட்டு பிரார்த்தனை செஞ்சீங்க, நீங்கள் ஜெபிச்சதுனால, உங்களுடைய வல்லமையினால் நான் குஷ்டரோகத்திலேருந்து விடுதலை ஆகிட்டேன், இப்போ பாருங்கள் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னான். அப்போ தான் ஆண்டவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் 10 பேர் தானே நான் சுகமாக்கினேன், ஆனால் நீ தானே வந்திருக்கிற, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் கேட்டார். விசுவாச பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய நாமத்தினால் சபையில், ஜெபத்தில், ஆராதனையில், பிரசங்கத்தில் சுகம் பெற்றவர்களே, விடுதலை பெற்றவர்களே, நன்மை பெற்றவர்களே, நீங்கள் பெற்ற நன்மையை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் மனதிலே வைத்திருக்கிறார். கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு இல்லை.
ஆனால் ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுக்கம். அவர் சகலத்தையும் நல்வொழுக்கமும் கிரமமாக செய்கிறவர். எத்தனை அற்புதம் உங்களுக்கு நடந்திருக்குது உங்கள் சபையில். உங்களுடைய பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணும் பொழுது, ஏன் நீங்களே உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எத்தனை அற்புதம் நடந்திருக்குது. ஆனால் மறந்துட்டீங்கல்ல. சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும், நன்மை வேண்டும் அப்படின்னா ராத்திரி பகலாக சபைக்கு வர்றீங்க, இயேசுவை கூப்பிட்றீங்க. நைட்டு 2 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டை கதவை தட்டுவாங்க. நல்லா தூங்கிட்டு இருப்போம், கதவை தட்டுவாங்க. பாஸ்டர்மா உடம்பு சரியில்லை, டாக்டர் வீட்டு கதவை தட்டுறது மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க. எந்த டைம்னு தெரியாது. உடனே பாஸ்டர் சந்தோஷம் எங்களுக்கு. அதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம் ஊழியக்காரர்கள். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கதவை தட்டி ஜெபிக்கிறதுக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் விசுவாசிகளே, தேவ ஊழியர்களே, இப்படி நன்மைகளை பெற்ற நீங்கள் நன்றியோடு இருக்கணும். அதுதான் முக்கியம். சோதம் கொமோரம் அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்குது இல்லை? நீங்கள் மத்தேயு புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தா தெரியும். சீதேனே உனக்கு ஐயோ, கோராசீனே உனக்கு ஐயோ, உன்னிடத்தில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகளை சோதோம் கொமோரா பட்டணத்தில் செய்திருந்தா அவங்க மனம் திரும்பி அவங்க விடுதலை பெற்றிருப்பாங்க, நன்றியாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி தேவனால் பலத்த செய்கைகளை செய்த பட்டணம் மனம் திரும்பாமல் போனதுனால அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினாராம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்போ 10 குஷ்ரோகிகளை சுகமாக்கிட்டு 9 பேர் எஸ்கேப். நீ நன்றி சொல்லித்தான் ஆண்டவர் மகிமைப்படணும் என்று இல்லை, ஆனால் ஒரு கணக்கு இருக்கிறது. சரி, இருக்கட்டும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஆனால் அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு, நன்மைகளை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஆராதனை செய்யாமல், ஒரு சாட்சி கூட சொல்லாமல் அவர்கள் தங்களுடைய புத்தியை காண்பிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அது உங்களுடைய சுபாவம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. நீ நன்றி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அடுத்தடுத்த விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நான் ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கு என்ன தெரியுமா செய்தியை நான் கொடுக்க போகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய செய்தியானது சாமுவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். அந்த செய்தி என்ன தெரியுமா? அசட்டை பண்ணினார்கள். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் சத்தியத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். சத்தியம் தள்ளுபடியாகிறது. சபையை அசட்டை பண்ணுகிறார்கள். சபை கூடி வருதலை அசட்டை பண்ணுகிறார்கள். ஊழியத்தை, ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு அதை குறித்து தான் இந்த 49வது காணொளியில் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கேட்போமா? 2-3 வேத பகுதியை உங்களுக்கு அடையாளம் காமிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் ஒரு நாளும் கர்த்தரை, கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியக்காரரை, கர்த்தருடைய நாமத்தினால் செய்யப்படுகிற எதையும் எப்பொழுதும் நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. ப்ராமிஸ். பாருங்க, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26, 27. சவுல் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ
அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிறவர் தேவனாகிய கர்த்தர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சாமுவேல் மூலமாய் கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்களாம். என்ன? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை ஆளுகிறதற்கு, எங்களை விசாரிக்கிறதுக்கு, எங்களை வழி நடத்துகிறதற்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. சரி, சாமுவேல் என்ன செஞ்சாரு? சவுல் கீசுனுடைய குமாரன், கழுதையை தேடி போனவன், அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவனை அபிஷேகம் பண்ணினாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஊழியக்காரர்கள், தேவனால், தேவ மனிதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். விசுவாசிகளே, ஊழியர்களே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனை அற்பமாய் நீங்கள் நினைக்கக்கூடாது, அருவருக்கக்கூடாது, மறுதலிக்கக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. நிறைய பேர் சவுல் பின்னாடி போறாங்க. அங்க சொல்லுது பாருங்க, இராணுவத்தில் பெலிஸ்தியன் வந்து சவால் விடுறான், உங்களையெல்லாம் அவ்வளவுதான், 40 நாள் மலையின் உச்சியில் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்துறான். இராணுவத்தில் இருக்கிறவர்களை மனசை தேவன் ஏவுகிறார், நீங்கள்லாம் சவுல் பின்னாடி போகணும், எதிரிய நம்ம நாட்டுக்குள்ளே விடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு மனமாக இருக்கணும், பொதுவான எதிரிய நீங்கள் விட்டுறக்கூடாது. ஆமாம், நீங்கள் எல்லாரும் சவுல் பின்னாடி தான் போகணும் அப்படின்னு தேவன் ஒவ்வொருவருடைய மனதையும் ஏவுகிறார். நீங்கள் எப்படி? இன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர் ஒரு ஊழியர் ஐக்கியம் நடத்துகிறாரு, அவர் கொஞ்சம் அரசியல் அதிகாரம், மிஷினரி அதிகாரம் கொஞ்சம் எல்லாத்துலேயும், ஆனால் அவங்களோடு கூட ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த ஒரு ஊரில் இருக்கிற இன்னொரு ஊழியக்காரரோடு பேச மாட்டாங்க, தூரமாக இருக்கிற ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கொலாவுங்க. இது சிலருடைய சுபாவம். நல்ல மாடு உள்ளூரில் தான் விலை போகும். அப்படி உள்ளூரில் விலை போகனா தான் அந்த மாட்டினுடைய லட்சணம் தெரியும். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களால் இன்னொரு சபையோடு, இன்னொரு ஊழியர்கள் ஐக்கியத்தோடு, இன்னொரு தலைவரோடு, வளர்ந்து வருகிறவரோடு உங்களால் நட்பு பாராட்ட முடியல. வெளியில் போயிட்டு தூரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் தோளோடு தோல் சேர்த்து ஐக்கியம் நட்பு பாராட்டுறது என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் இதில் தவறிடுறாங்க. நான் கூட எங்களுடைய பகுதியில் ஊழியர்கள் ஐக்கியம் நடத்துகிறேன், அதுக்கு வரமாட்டாங்க, மற்ற எல்லாவற்றுக்கும் உதவிக்கு வருவாங்க, கேட்டால் வருத்தப்படுவாங்க, இப்படி சொன்னால் கோச்சிக்குவாங்க. ஆனால் அவங்க செய்கிறத தப்ப நினச்சி பார்க்க மாட்டாங்க. இந்த சவுல் பின்னாடி போகணும்னு கர்த்தர் அநேகருடைய இருதயத்தை எழுப்பினார், போனாங்க. ஆனால் பேலியாளின் மக்களோ என்ன தெரியுமா? இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான், இந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டு நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், இந்த பாஸ்டர் நடத்துகிற கூட்டத்தில், ஐக்கியத்தில், அரசியல் அதிகாரத்தில் கலந்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் அவர் நடத்துகிற இடத்துக்கு போனால் நல்ல மட்டன் பிரியாணி கொடுப்பாரு, இல்லை நல்ல ஹேண்ட்பேக், லேப்டாப் பேக், சஃபாரி ஷர்ட், ட்ராவலிங் அலவன்ஸு கொடுப்பாரு. அவர் பணக்காரர், அவர் வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து கூட்டம் நடத்துகிறாரு. அங்கே போனால் கவர் பவர் நிறையா இருக்கும்.
இங்கே போனாக்கா என்ன இருக்கும்? சத்தியத்தின் சத்தம்தான். ஆமாம், இவர் வயசாயிடுச்சு, இவர் இப்படி பேசுவார் அப்படி பேசுவார்ன்னு சொல்லி நம்மளை நிறைய ஊழியக்காரர்கள் அசட்டை பண்ணுறாங்க. பிரதர், கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை ஏவுதல் செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி தான் போகணும். இந்த பேலியாளின் மக்கள் இவனா சவுலா நம்மளை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி காணிக்கை கொண்டு வராமல், காணிக்கை பெரிதா பெரிதில்லையா செகண்ட் திங், காணிக்கை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா நெக்ஸ்ட். ஆனால் ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்குன்னு இருக்குது. கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கள, மொய் வைக்கிறீங்கள, ஓசிலியாக சாப்பிட்றோம் இல்லை, மொய் வைக்கிறீங்கள, உங்கள் தகுதிக்கு ஏற்ற மொய் வைக்கிறீங்க. அல்லது அவங்க உங்களுக்கு ஏற்கனவே 1000, 5000, 10,000 உங்கள் பிள்ளைங்களுடைய பண்டிகைக்கு விழாவுக்கு வரும்போது எழுதியிருப்பாங்க, நீங்கள் மொய் வைப்பீங்க அதே போல். ஆனால் கர்த்தருடைய ஆராதனைக்கு வருகிறவர்கள், ஊழியக்காரர்கள் கூட்டம் நடத்தும் போது பார்ப்பேன், 10 ரூபாய் காணிக்க, 20 ரூபாய் காணிக்க. கேட்குறதுக்கே வெட்கமாக இருக்கும், இதை சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்கும். சந்தா கட்ட மாட்டாங்க ஊழியக்காரங்க, பர்ஸில் நிறைய பணம் இருக்கும், ஆனால் தேடி 10 ரூபாய் எடுத்து போடுவாங்க. சில பேர் அதை கூட போட மாட்டாங்க. நான் ஊழியக்காரன் நடத்துகிறேன், ஐக்கியம் 15 வருஷமாக நடத்துகிறேன், வெளியில் சொன்னால் வருத்தமாக இருக்கும். ஆமாம், 10 ரூபா கூட போடுறதுக்கு தயங்குவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் சந்தா கட்டுவாங்க, காணிக்கை போடுவாங்க. நான் அதை கவலைப்படுறது கிடையாது. அந்த காணிக்கை எடுத்து நாம் பில்டிங் கட்ட போகிறேன்னா, இல்லை எதாகிலும் நான் வச்சு அதை லாபம், நான் ஊழியக்காரன் இடத்துல நல்ல வயிறு நிறைய சாப்பாடு போடுவேன், நல்ல ஜெபம், நல்ல ஆராதனை, நல்ல பரிசுத்த ஆவியருடைய அபிஷேகம் போகும்போது ஏழை ஊழியக்காரர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுப்பேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அறிமுகமான அநேக ஊழியக்காரர்களுக்கு தெரியும். ஊழியக்காரர்கள் ரொம்ப மனம் திரும்பணும் இந்த விஷயத்தில். ஊழியக்காரர்கள் ஐக்கியத்துக்கு போகிற நீங்கள் அங்கே சந்தா கட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் சந்தா கட்டுங்க. அங்கே காணிக்கை எடுத்தாங்கன்னா காணிக்கை கொடுங்க, தாராளமாய் கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. காணிக்கைக்காக உங்களை ஊழியக்காரர் ஐக்கியத்தில் கூப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் அப்படியெல்லாம் கூப்பிடல. என் ஊழியக்கார ஐக்கியத்துக்கு செலக்ட் பண்ணி கூப்பிடுவேன். இவர் வரலாம், இவர் வரக்கூடாதுன்னு. இவர் வந்தால் பலப்படுவேன், இவர் வந்தால் பலவீனப்படுவேன். எனக்கு நல்ல அறிவு இருக்குது, எல்லாரையும் கூப்பிட மாட்டேன். 600-700 ஊழியக்காரர்கள் என்கிட்ட இருந்தாங்க. இப்போ 30 பேர், நக்கி குடித்த 300 பேரை கிதியோன் மீதியானரை ஜெயிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தது போல் எல்லா ஊழியக்காரர்களையும் ஒதுக்கிட்டேன். வருவாங்க, லேட்டாக வருவாங்க, தூங்குவாங்க, வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, ஏதாச்சும் கொடுத்தா வாங்கிட்டு போவாங்க, கொடுக்கலாம் குற்றம் சொல்லிட்டு போவாங்க. ஆண்டவர் சொல்றா பாருங்க, அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களை பேலியாளின் மக்கள், இவனா நம்ம ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி காணிக்கை கொண்டு வராமல் அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சபையை அசட்டை பண்ணுகிறார்கள், ஆராதனையை அசட்டை பண்ணுகிறார்கள், சத்தியத்தை அசட்டை பண்ணுகிறார்கள், ஊழியத்தை அசட்டை பண்ணுகிறார்கள், ஊழியக்காரரை அசட்டை பண்ணுகிறார்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளே, உங்கள் ஊழியக்காரரை நீங்கள் அசட்டை பண்ணலை, நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்க. எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல, சிலர் ஊழியக்காரரை மதிக்கிறது கிடையாது. பெரிய ஊழியக்காரர், பணக்கார ஊழியக்காரர், டிவியில் பிரபலமான ஊழியக்காரர், நல்ல பாட்டு பாடி ஹிட்டாச்சுன்னா அந்த ஊழியக்காரர் 1 லட்சம் 2 லட்சம் லைக் வியூவர்ஸ் இருக்கிற ஊழியக்காரர், நீங்கள் அவரை கனம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை.
பட்சபாதம் பார்க்காதீங்க. கர்த்தர் நீதிபர். ஆனால் சவுல் பாருங்க, காது கேளாதவனை போல இருந்தானா. காணிக்கு கொண்டு வரல, அசட்டு பண்ணாங்க. ஆனால் காது கேளாதவர்களை போல என்ன பண்ணானா, அவன் இருந்தான். பிரியமானவர்களே, அசட்டையை விட்டுருங்க. கர்த்தருடைய வேலையை அசட்டையாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். விசுவாசியாக இருந்தானே, ஊழியக்காராக இருந்தானே, அப்போஸ்தலராக இருந்தானே, தீர்க்கதரிசியாக இருந்தானே, மேய்ப்பராக இருந்தானே, போதகராக இருந்தானே, சுவிசேஷகராக இருந்தானே, பிரதராக இருந்தானே, சிஸ்டராக இருந்தானே, எல்டராக இருந்தானே, டீக்கனாக இருந்தானே, மேனேஜராக இருந்தானே, கமிட்டி மெம்பராக இருந்தானே, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியத்தையும் சபையும் வார்த்தையும் ஊழியக்காரரையும் அசட்டை பண்ணினால் சபிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சாபம். ஏன்? உனக்கு மந்திரம் பண்ணி, உனக்கு செய்வனை பண்ணி உன்னை சபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம செய்கிற செய்கையே நமக்கு சாபமாக மாறிவிடுகிறது. சாபமான முள்முடியை தலைமையில சுமந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தவரை ஆராதிக்கிற நீங்க ஏன் அசட்டையா நடக்கிறீங்க? ஆராதனையினுடைய முறை என்ன? ஆராதனுடைய ஒழுக்கம் என்ன? இதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? சபையினுடைய சட்டத்திட்டம் தெரியும்ல? ஐக்கியத்தினுடைய சட்டத்திட்டம் தெரியும்ல? குடும்பத்தினுடைய சட்டத்திட்டம் தெரியும்ல? ஸ்தாபனத்துடைய சட்டத்திட்டம் தெரியும்ல? ஆர்டர் ஆஃப் சர்மன், ஒழுக்கம், ஒழுங்கு, அதை ஃபாலோ பண்ணா ஏன் சாபம்? காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தான் தங்காது. அடைக்கலன் குருவியும் தகைவலன் குருவியும் கூட்டில தங்காது. அதுபோல காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. ஆனால் காரணம் இருந்தால் அந்த சாபம் நம்மளை பாதிக்கும். 4 தலைமுறை கூட பாதிக்கும். ஜாக்கிரதை. அசட்டை பண்ணாதீங்க. சபை அசட்டை பண்ணாதீங்க. சின்ன சபையாக இருந்தானே, பெரிய சபையாக இருந்தானே, படித்த ஊழியக்காரராக இருந்தானே, படிக்காத ஊழியக்காரராக இருந்தானே. எங்கள் பாஸ்டருக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, அவர் வேஸ்ட். எங்கள் பாஸ்டர் ஜிப்பாவும் வேட்டியும் கட்டுவார், சோல்னா போய் போட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒல்லி குச்சி மாதிரி இருப்பார். அவருக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோமே. அவர் பாட்டில் பேசிகிட்டு இருப்பார், நாங்கள் பாட்டில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்போம். சாபம். உங்கள் ஊழியக்காரர்கிட்ட கார் இல்லாமல் இருக்கலாம், பேர் புகழ் இல்லாமல் இருக்கலாம், பைபிள் காலேஜில் போய் படித்து பெரிய ஆளாக இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சபையில் ஏசி இல்லாமல் இருக்கலாம், ட்ரம்ஸு, கீபோர்டு, மைக்கு, சேர் இல்லாமல் இருக்கலாம், சின்ன வரண்டாவில், மரத்தடியில், அரசாங்கத்தில், அந்த ஹவுசிங் போர்டில், வீட்டில், எங்கேயோ ஒரு இடத்துல ஆராதனை செய்யக்கூடிய ஒரு ஏழ்மையான தாழ்மையான ஊழியக்காரலாக இருக்கலாம். அவரை அசட்டை பண்ணாதீங்க. அவரை அசட்டை பண்ணினா நீ கர்த்தரை அசட்டை பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஊழியக்காரன் என்கிற நாமத்து நிமித்தம், சிஷன் என்கிற நாமத்து நிமித்தம், தீர்க்கதரிசி என்கிற நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை அவர்களுக்கு செய்தீர்களோ அதெல்லாம் எனக்கு செஞ்சீங்கப்பான்றார். ஜாக்கிரதை. விளையாட்டா இல்லை, எங்கள் ஊழியக்காரர் அதெல்லாம் கோச்சிக்க மாட்டார். அவரை நான் அண்ணன்னு தான் கூப்பிடுவேன், மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவரை நான் கடைக்கு அனுப்புவேன், அவரை போயிட்டு நான் வேலை வாங்குவேன். எங்கள் வீட்டு வேலையெல்லாம் எங்கள் பாஸ்டர் தான் செய்வார். 100 ரூபா கொடுத்தா போதும், ஒரு வேளை சோறு கொடுத்தா போதும் எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு. நான் கட்டின பழைய புடவை வேட்டி சட்டையெல்லாம் எங்கள் பாஸ்டருக்கு கொடுத்தா போதும், எங்கள் வீட்டிலையே கிடப்பார். ஜாக்கிரதை. தேவ மனுஷன், நீ நகை கொடுக்க வேண்டாம், நீ கட்டுக்கட்டா பணம் கொடுக்க வேண்டாம், நீ கறி சோறு ஆக்கி கொடுத்து உன் வீட்டு பெட்ரூமில் கட்டில் ஏசி போட்டு படுக்க வச்சு நீ ஊழியக்காரர்களை காலை அமுக்கி விடலாம் சொல்லலை. மதிக்க கற்றுக்க ஊழியக்காரரை. அசட்டை பண்ணாத. சபை ஓலை விடா இருந்தா அந்த சபையை அசட்டை போட்டு கட்டடத்துக்கு போய் ஆராதனைக்கு போவியோ? உன் சபையில் உட்காரத்துக்கு குஷன் நாற்காலி இல்லை,
சோஃபா இல்லை, ஏசி இல்லைங்கிறதுனால ரொம்ப தூரமாக இருக்கிற சபைக்கு போவியோ, இந்த சபையை அசட்டை பண்ணிட்டு ஆண்டவர் பார்ப்பாரு தெரியல. காது கேளாதவனை போல நாங்கள் இருக்கிறோம். பேலியாளின் மக்கள் காணிக்கை கொண்டு வராம, அப்பா காணிக்கையே கொடுக்க மாட்டாங்க தெரியுமா சில விசுவாசிங்க. நான் காணிக்கை குறித்து பேசலை, எங்கேயோ கொண்டு போய் கொட்டுன்னு கொட்டுவாங்களாம், டிவியில் காமிக்கிறாங்களாம். இந்த நிகழ்ச்சியை தாங்கினது இந்த குடும்பம், கொடுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் அசட்டை பண்ணாதீங்க. நீ யாருக்கு வேணாலும் உங்கள் பணம், நீங்கள் உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கிற பணம், நீங்கள் யாருக்கு வேணாலும் காணிக்க கொடுக்கலாம். ஆனால் சத்தியத்தின்படி கொடுங்க. ஆனால் கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, அசட்டை பண்ணாதீங்க. 10 ரூபா கொடுத்தா போதும் இந்த பாஸ்டருக்கு, அவர் பக்கத்தில் தானே, சரி ஓகே, அசட்டை பண்ணாதீங்க. யாத்திரகாமம் 32ஆம் அதிகாரம், யாத்திரகாமம் 32ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக மோசேயோடு கூட தேவனாய கர்த்தர் அந்த மலையில் டிஸ்கஸ் பண்ணுறார். 40 days இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இவங்க இப்படியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு பெரிய பிளான், ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறார் தேவன். மோசையோட பேசுகிறார். இன்னும் மோசை தானே அழைச்சிட்டு வந்தார் லீட்ரு. அப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த அருமை பெருமை தெரியாமல் ஆரோனோடு கூட சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி அதுதான் தெய்வம்னு சொல்லி தப்பு பண்ணார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாராம் 32:7 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பேசிக்கிட்டு இருக்காரு ஜனங்களை குறித்து ஒரு பிளான், நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு மோசைக்கிட்ட பேசக்கூட விரும்பல. போ 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 போ. பாருங்க 9ஆவது வசனத்தில், பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எதுக்கு இந்த பேரு? இந்த கழுத்தை உருட்டி உருட்டி கண்ணை மிரட்டி மிரட்டி பைபிளில் போட்டிருக்குது. வணங்கணும். ஆபிரகாம் உஷ்ண வேளையில் குழந்தை இல்லாமல் இருந்த ஆபிரகாம், ஆதியாகம புஸ்தகத்தில் இருக்குது, உஷ்ண வேளையில் வாசலில் உட்கார்ந்துருந்தாராம். அப்போ 3 புருஷர்கள் அந்த வழியாக வந்தாங்களாம். அதை பார்த்துட்டு ஓடி போய் வாசலில் உட்கார்ந்துருந்த ஆபிரகாம் 3 புருஷர்களை பார்த்துட்டு ஓடி போய் முகக்குப்புற விழுந்து தலை குனிந்து வரவேற்று அவங்கள வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மரத்தடியின் நிழலில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, வீட்டுக்கு பின்னாடி இருந்த மனைவி சாராய், அவள்கிட்ட நம்ம வீட்டுக்கு 3 ஊழியக்கார ஐயா வந்திருக்கிறாங்க, மெல்லிய மாவு 3 படி எடுத்து அப்பம் சுடு, நான் இளம் கன்றுக்குட்டை அடித்து கறி சமைச்சு அவங்களுக்கு பசியாரும்படியாக உணவு கொடுப்போன்னு சொல்லி பதார்த்தத்தை ஆயத்தப்படுத்தி 3 பேருக்கு கொடுத்தாங்க. இந்த 3 ஊழியக்காரர்களும் வயிறு நிறைய சாப்பிட்டு வாயார மனதார ஒரு உற்பவ காலகட்டத்தில் நான் திரும்ப வருவேன், அப்போது உன்னுடைய மனைவி சாராய் ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஈசாக், ஒரு குழந்தைக்கு தாயாடுப்ப, உன் வம்ச விருத்தி அடையும், நீ இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வ, நீ மகாராசனா இருப்ப, நீ எஜமானா இருப்ப, உன் பேர் விளங்கும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். எவ்வளவு ஆசீர்வாதம் வருது பார்த்தீங்களா ஊழியக்காரருடைய வாயில. இன்னைக்கு அநேக ஊழியக்காரருடைய வாயில சாபம் வருகிறதுக்கு காரணம் என்ன? விசுவாசியே நீதான். அநேக தலைமை போதகர்கள் ஊழியக்காரர்களை, உடன் ஊழியக்காரர்களை திட்டுறதுக்கு கடிந்து கொள்வதுக்கு காரணம் என்ன? கேயாசியை போல நாம் ஆசைப்பட்டுட்டு தப்பாக நடக்கிறோம். ஜாக்கிரதை பாஸ்டர். பைபிள் எழுதியிருக்குதுல்ல, ஆபிரகாம் சாராய் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களை ஏன் இந்த 3 ஊழியக்காரர்கள் ஆசீர்வதித்தாங்க? சாப்பிட்டதுனாலயா? சரி, சாப்பிட்டதுனாலயே என்று வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் பார்த்தும் பார்க்காம போகிறீங்க. எஸ்எம்எஸ் அனுப்புவோம், பாஸ்டர் நாளைக்கு நம்முடைய ஐக்கியம் நடக்குது வாங்க, படித்து பார்த்துட்டு
இவரெல்லாம் ஒரு பாஸ்டரு, இவரெல்லாம் ஒரு ஊழியம் நடத்துகிறாரு, நாங்கள் போகணும். எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், ஃபோன். நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் நேராக பார்த்துட்டா, அப்படியா எனக்கா கூப்பிட்டுருந்தீங்களா, ஃபோன் பண்ணீங்களா, வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தீங்க, நான் பார்க்கவே இல்லையே பாஸ்டர். பொய் பொய். எவ்வளவு நாடகம். வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. மற்ற நேரத்தில் பாருங்க, பாஸ்டர் என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, ஒரு 1000 ரூபா கொடுங்களேன், அரிசி வாங்க காசு இல்லை. நிறைய பேர், நிறைய ஊழியர்கள், நிறைய 25 வருஷத்தில் நான் பார்க்காததே இல்லை. நானே இப்படின்னா நீங்களாம் 50 வருஷம் 60 வருஷம் மூத்த சீனியர் பிஷப் ஐயா, பாஸ்டர் ஐயா, உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருந்திருக்கும். பிரைஸ் காட். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அசட்டை பண்ணுகிற ஜனங்கள், ஆண்டவரை வணங்குறது கிடையாது. ஆமாம், இந்த அழுக்கு, அந்த இந்த அயன் பண்ண ட்ரெஸ்ஸு, ஆமாம், கலைஞ்சிடக்கூடாது. போட்ட இந்த மேக்கப் பவுட்ரு, ஃபேர் அண்ட் லவ்லி, லிப்ஸ்டிக்கு, அது கொஞ்சம் கூட அப்படியே வேர்வையில் கலைஞ்சிடக்கூடாது. அழகு அப்படியே வீணாகிடக்கூடாது. ஆராதனை நேரத்தில் கண்ணீர் வந்து அழுதா அந்த பவுடரெல்லாம் வீணாப்படும். அழக்கூடாது, முழங்கால் படையிடக்கூடாது, முக்காடு போடக்கூடாது, கையை வைத்து ஆராதிக்கக்கூடாது. அப்படியே மாப்பிள்ளை மாதிரி, பொண்ணு மாதிரி அழுங்காமல் நெலுங்காமல் வந்துட்டு போயிடணும். ஆனால் லட்சமாக வருமானம் வரணும், கடன் அடைக்கணும், கல்யாணம் நடக்கணும், புள்ள பிறக்கணும், பாஸ் பண்ணணும். இதெல்லாம் எந்த சட்டத்தில் இருக்குது? இறை சட்டத்தில் இருக்குதா? நோ பெயின் நோ கெயின். துரிதமாய் கிடைக்கிற சுதந்திரம் முடிவில் இன்பத்தை தராது விசுவாசிகளே. ஓ ஜி பூம்பா, இந்த மாதிரியான டெக்னிக்கல் தெய்வத்துக்கிட்ட கிடையாது. அவர் பாடுகளின் வழியாய் பரலோகத்துக்கு போனார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இன்னைக்கு சபையில் முழங்கால் போடுகிற ஜனங்கள் இல்லை, முக்காடு போடக்கூடிய ஜனங்கள் இல்லை, கையை உயர்த்தி ஆராதிக்க விரும்புகிறவர்கள் இல்லை, நல்ல வாயை திறந்து சத்தமாய் ஆராதிக்கிறது கிடையாது. அப்படியே ஊமை மாதிரி அப்படியே கையை அசைக்கிறது, கை தட்டுவாங்க, செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி. யாரை ஏமாத்துறோம்? யாருக்காக? மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. பிரைஸ் காட். அன்பானவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர், அசட்டை. நான் மலேசியா தேசத்தில் ஒரு பரிசுத்தவானுடைய சபையில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். மலேசியா தேசத்தில் ஒரு பரிசுத்தவானுடைய சபையில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த நேரத்தில் அந்த பாஸ்டர் வேறொரு நாட்டுக்கு, அவர் இந்தியா நாட்டுக்கு வந்துட்டார். திடீர்னு அவர் இந்தியாவுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. இந்த செய்தியை அந்த ஐயா பார்த்துக்கிட்டு இருப்பார். அவங்களுடைய மனைவி பாஸ்டம்மா, அவருடைய மகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மலேசியாவில் நிறைய பரிசுத்தவான்கள் எனக்கு நண்பர்களாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், குற்றத்துக்காக இல்லை. நான் அந்த சபையில் பாஸ்டம்மா, பாஸ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல அருமையான சபை, மகிமையான சபை, நல்ல அழகாக நடத்தினாங்க அந்த அக்கா சகோதரி பாஸ்டர்மா. நான் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தேன். அப்போ சபை ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துச்சு. அந்த பாஸ்டர்மா எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு என்கிட்ட செய்திக்காக மைக்க கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 10-15 பேர் எழுந்துச்சு வெளில போயிட்டாங்க. சேர் நாற்காலியெல்லாம் காலியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு மனசில் ஒரு நெருடல், ஏன் எழுந்துச்சு போயிட்டாங்கன்னு. சரி, நான் பிரசங்கம் பண்ணேன். என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, என் சத்தியம். இந்த வழவழா கொலகொலா, இந்த மேற்சாயலாய் பூசுறது, பாலாக்காமல் தலையாக்கி இப்படி கூல் பண்ணுறது, பிரெயின் வாஷ் பண்ணுறதுலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, உள்ளதை உள்ளது. நான் பேச ஆரம்பித்த 20 நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு 10-15 பேர் போக ஆரம்பித்தாங்க. நெகேமியாவை போல அந்த கனப்பொழுது கர்த்தரிடத்தில் ஆவியில் கலங்கி ஜெபிச்சேன். ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்தார். கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய ஊழியக்காரன் பேசிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நேரத்தில்
அசட்டையாய் வெளியே எழுந்து போகிற சகோதரனே, சகோதரியே, சபையே, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். சில வார்த்தைகளை சொல்லி நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். ஒரு 20% மக்கள் வெளியில் எழுந்து போக வேண்டும் என்ற எண்ணம். காரணம், அவங்க அந்த ஆராதனையை முடிச்சுட்டு மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகணும். எல்லாம் உழைக்கிறவங்க. உழைச்சாதான் வருமானம் வந்தால் தான் சிங்கப்பூரில் மலேசியாவில் குடும்பம் நடத்த முடியும். காரு வாடகை, படிப்பு, இதெல்லாம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் சர்ச்சில் இருக்கிறாங்க, அதுக்கு பிற்பாடு அவங்க போயிடுறாங்க. ஆனால் நான் பேச ஆரம்பிக்க ஒரு 20% எழுந்திரிச்சு போகாமல் உட்காந்துட்டாங்க. நான் பேசி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணேன். ஒரு 20% வாலிப தங்கச்சியிலேருந்து வயசான அம்மா வரைக்கும் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது, ஐயா மன்னிச்சிருங்க, உண்மையாகவே நாங்கள் வேணுக்கென்று அசட்டை பண்ணலை, எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, நாங்கள் மலேசியாவிலேருந்து பக்கத்தில் தான் சிங்கப்பூர், ஜொகூர்பூர், அந்த வழியாக சிங்கப்பூருக்கு போகணும். அங்கே கொஞ்சம் பணம் அதிகம், எங்களுக்கு சம்பளம். அதனால் அறக்க பறக்க நாங்கள் ஓடி காடியில் நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி ஓடி அங்கே வேலைக்கு போவோம். அதனால தான் சில நேரத்தில் சபைகளில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போயிடுவோம். ஆனால் உங்கள் பேச்சை கேட்டு பயந்துட்டோம். நீங்கள் பேச பேச எங்களுக்குள்ள ஒரு பயமே வந்துச்சு. அதனால் எழுந்திரிச்சு போகணும்னு நினச்ச நாங்கள் போகாமல் எங்கள் ஆண்டவர் உங்கள் வார்த்தையினால் கட்டி போட்டார். இனிமேல் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் அறிவார். இந்த செய்தியை அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர்மா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு பிற்பாடு பாஸ்டர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் இப்படியெல்லாம் உங்கள் சபையில் நடந்துச்சு பாஸ்டர். அவர் சொன்னார், ஆமாம் பாஸ்டர், அவங்க வேலைக்கு போகிறவங்க. ஆனால் அவங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி அசட்டை பண்ணல. ஆனால் சிலர் வேண்டுமென்றே வணங்கா கழுத்துள்ளவர்களாக சபையை, சத்தியத்தை, ஆராதனையை, ஊழியத்தை, ஊழியர்களை அசட்டை பண்ணுவார்கள், சபிக்கப்பட்டு போவார்கள். சவுல் காது கேளாதவனை போல இருந்தான். இல்ல, வணங்கா கழுத்துள்ளவர்கள் அவங்களை கெடுத்துக்கிறாங்க. சபை கெட்டு போகாது, சத்தியம் கெட்டு போகாது, ஆராதனை கெட்டு போகாது, ஊழியக்காரன் கெட்டு போக மாட்டான். நாங்கள் அப்படியே தான் இருப்போம். என் ஊழியக்காரர்கள் கம்பீரிப்பார்கள், நீங்க மன நோவினால் அலறுவீர்கள். ஜாக்கிரதையா இருக்கணும், விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரங்களும் சரி. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லட்டா? மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம், பழைய ஏற்பாட்டுடைய கடைசி புத்தகம் இல்ல, மல்கியா, அது அருமையான புத்தகம். அதுல 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மட்டும் சொல்லி நம்ம முடிக்கலாம் இந்த 49வது காணொளி செய்தி. மல்கியா 1 அதிகாரம் 6வது வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, அப்பா பிள்ளையையும் ஊழியர்கள் தங்களுடைய தலைமை போதகரையும் கனம் பண்ணுகிறார்களே, நீங்க கனம் பண்றீங்களா? உங்க பாஸ்டரை, சீனியர் பாஸ்டரை, யங் பாஸ்டர், அசோசியேட் பாஸ்டர், உடன் ஊழியக்காரர்கள்? இல்லை வயசாச்சு, அவருக்கு காது கேட்கல, காது மிஷின் வச்சிருக்கிறாரு, அவர் கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டிருக்காரு, அவருக்கு சரியா பேச வராது, தடுமாறுறாரு அப்படின்னு ஏமாத்துறீங்களா? விசுவாசிங்களே, அவரை நீங்க ஏமாற்ற முடியாது. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். உங்களை கேட்கிறார். தெரியுமா? பைபிள் படிக்கிறீங்களா? பாஸ்டர் அப்படி கேட்ட துணிகரமா?
நாங்கள்லாம் பாஸ்டர் பைபிள் படிக்க மாட்டோமா? எல்லாரும் தான் பைபிள் படிக்கிறோம். வேதம் சாத்தான் கூட படிக்கிறான். சாத்தான் வேதம் போதுகிறது. தேவ தூதர்கள் வந்து தெய்வத்துக்கு முன்னாடி நின்னது போல சாத்தான் கூட தான் கடவுளுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறான். இந்தியாவில் ஒரு கானா பாட்டு பாடுகிற ஒரு சகோதரர், நல்ல அருமையான சகோதரர், கிறிஸ்துவ பாட்டு நிறைய பாட்டு பாடுவார். கானா பாலா நல்ல மனுஷன், நல்ல கிறிஸ்துவர்களுக்காக நல்ல டிவி ஷோவில் நிறைய ஆல்பம் போட்டிருக்கிறார். அவர் ஒரு பாட்டு பாடினார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாத்தானும் சபையில் வந்து ஆடுது, அப்பா பேரை கேட்டால தலை தெறிக்க ஓடுது, எல்லாம் 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 உங்க மகிமை, எல்லாம் 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 உங்க வல்லமை. சாத்தானும் சபையில் வந்து ஆடுது. சபையில் நீதிமான் மட்டும்தான் வர்றாங்களா? சபையில் நல்லவர்கள் மட்டும் வர்றாங்களா? திருடர்கள் சபைக்கு வர்றாங்க. கோயில் உண்டியலை திருடுறவன் இருக்கிறான். அதில் தான் பவுல் சொன்னார், கோயில் வேண்டான்னு சொல்றிய, கோயிலை கொள்ளையிடலாமா? இல்லை, கோயிலை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தின் படி நடக்க வேண்டிய நீ நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசலாமா, மீறலாமா? பைபிளில் பவுல் சொல்கிறார், கொரிந்தியர் பட்டது. சபையில் பரிசுத்தவான்கள் மட்டும்தான் வருவாங்களா? பாவி வர்றாங்க, அயோக்கியர்கள் வர்றாங்க, நல்லவன் வர்றான், கெட்டவன் வர்றான், திருடுறதுக்கு வர்றான் சபைக்கு. ஆமாம், பசுத்தோலை போர்த்தி கொண்டு வரக்கூடிய புலி மாதிரி கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதகன் வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருக இன்னைக்கு பெருகிட்டாங்க. அதனால தான் கிறிஸ்துவம் இன்னைக்கு கெட்டு போச்சு. கிறிஸ்துவத்தினுடைய புனித தன்மை உருக்குலைந்து கிடக்குது, கண்டுபிடிக்க முடியல. பைபிள் சொல்லுது, வழக்கத்தின்படி என் ஜனங்கள் கூடி வருகிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமா இருக்குது. விதைக்க போகும்போது சத்துரு கள்ள விதைய விதைச்சிட்டா, தூங்கிட்டார். நாளைக்கு காலையில் போயிட்டு விதைக்கலான்னு கூடையில் விதைய வச்சிட்டார். ஆனால் ராத்திரியாக பிசாசு சத்துரு என்ன பண்ணிட்டான், அந்த நல்ல விதையோட கள்ள விதையும் சேர்த்துட்டான். பாவம் இந்த மனுஷன் தெரியல, போய் தோட்டத்தில் விதைச்சிட்டார், கழனியில் நிலத்தில். அதுக்கு என்ன தெரியும், விதை முளைச்சிச்சு. இன்னைக்கு பாஸ்டருக்கு என்ன, நீ நல்லவனா கெட்டவனான்னு கடவுள் தான் பார்க்க முடியும். நாங்கள் என்ன ஃபைனாக்குலர் வச்சு பார்க்க முடியும்? உன் இருதயத்தை, மனுஷ முகத்தை பார்ப்போம். அப்படியே நாங்கள் பார்த்து ஆவியானவர் வெளிப்படுத்தி சொன்னால் கூட நீங்கள் கோச்சுக்கிறீங்க. சபையில் திருடுறதுக்கு வர்றாங்கங்க. ஆமாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பெரிய கன்வென்ஷன், அடிக்கடி கன்வென்ஷன், 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி அடிக்கடி நிறைய போதகர், மூத்த ஊழியக்காரர்களெல்லாம் வைத்து நான் கன்வென்ஷன் நடத்துவோம். ஒரு முறை அப்படி தான் சென்னையில் ஒரு கன்வென்ஷன் வச்சுருந்தோம். அப்போது ஆந்திராவிலிருந்து ஜட்சன் ஆப்ரஹாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம், கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ், பிரீதா ஜட்சன், ஜட்சன் ஆப்ரஹாம் கணவன் மனைவி, வாராங்கல் பகுதியில் ஊழியம் செய்கிறவங்க, கிருபா ஃபேக்ட்ரி, ஃபுட் ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்கிறாங்க. இருக்கட்டும், அவர் தம்பி கானிங்ஸ்டன் அவங்களெல்லாம் வச்சு நாங்கள் ஊழியம் பண்ணியிருக்கோம். நிறைய பரிசுத்தவான்கள், பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். சென்னையில் சென்ட் பீட்டர் சர்ச், அங்கே நாங்கள் எங்களுடைய சபையின் மூலமாய் ஒரு கன்வென்ஷன் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் அந்த ஆராதனையில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஜட்சன் ஆபிரகாம் செய்தி, மிராக்கிள், பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, இந்த செய்தி காணொலியில் ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க. ஆரம்பத்தில் எங்களுடைய லோகோ வந்துட்டு, அப்போ பாருங்கள், நான் சால்வை போட்டு பொக்கே கொடுப்போம் பாருங்கள். அந்த ஆராதனை நிறைய ஜனங்கள், என்னுடைய 2 பிள்ளைகள் தான் ஆராதிச்சாங்க பாருங்கள். 3 நாள் கன்வென்ஷன், 3 நாள் கன்வென்ஷன். அந்த 3 நாளில் பல லட்ச ரூபா செலவு பண்ணோம், நிறைய விளம்பரம். சரி இருக்கட்டும். அப்போ முதல் நாளில் ஒரு 10,000 ரூபா காணிக்க, 2வது நாளில் ஒரு 18,000 ரூபா காணிக்க. சரி, 3வது நாள்
காணிக்க. முதல் நாள் 10, 2வது நாள் 18, 3வது நாளில் நிறைய கூட்டம். ஜட்சன் ஆபிரகாம் வர அன்னைக்கு நடக்க முடியாதவர்களெல்லாம் ஊன்றுகோலை தூக்கி எறிஞ்சிட்டு நடந்தாங்க. அவ்வளோ மிராக்கல் நடந்துச்சு. அன்றைக்கி ஆராதனை முடித்த பிற்பாடு நான் என்ன பண்ணேன், ஜட்சன் ஆபிரகாம் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணேன். அவர் அந்த க்ரௌடு இருந்துச்சு, அங்கே உட்காந்து சாப்பிட மாட்டார், பிரவேசிக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அவர் சாப்பிடலன்ட்டு ஹோட்டலுக்கு காரில் போயிட்டார். ஒரு ஊழியக்காரரை வச்சு ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிட்டோம். சரி, நானும் என்ன பண்ணிட்டேன், ஒரு தேவ மனுஷன் கெஸ்ட்டு, நம்ம தான் இன்வைட் பண்ணியிருக்கிறோம், அவரை அப்படியே விட்டுடலாமான்ட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், அவர் கூட காரில் போயிட்டு பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பாடுக்காக போயிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கூடை, அந்த பக்கெட், பிளாஸ்டிக் பக்கெட்டில் 5 கூடையில் எங்களுடைய தெபரால் ஜெபக்குழு வாலண்டியர்ஸ் காணிக்க எடுத்தாங்க. அதை ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு அது இது கொடுத்த உடனே இதை மறந்துட்டாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அந்த 3வது நாள் 5 கூடை நிறைய காணிக்க எரிஞ்சு பார்த்தீங்களா, யாரும் திருட்டு போயிட்டாங்க. ஆராதனை அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, தேவனுடைய பிரசன்னம் இருந்துச்சு. 2 நாள் காணிக்க கிட்டத்தட்ட 30,000 ரூபா வந்துச்சு ஊழியத்துக்கு. 3வது நாள் காணிக்கையை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? அப்போ சபைக்குள்ள சாத்தானும் வருது, நல்லவனும் வருது. இங்கே சொல்லப்படுது பாருங்க, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அசட்டை பண்ணுறாங்க நிறைய பேர். ஆமாம், சபையில் வந்து செல்ஃபோன் பார்ப்பாங்க, சபையில் வந்து லவ் பண்ணுவாங்க, சபையில் வந்து SMS அனுப்பிச்சு கண்ணால் காதல், சபையில் வந்து தூங்குவாங்க, சபையில் வந்து கல்யாண புரோக்கர் பேசுவாங்க, சபையில் வந்து குழு வட்டிக்கு கொடுக்கறது, அவனை பற்றி இவனை பற்றி இப்படி நிறைய பேசுவாங்க. சபை பரிசுத்தமான சரீரமாகிய கடவுளுடைய, அசட்டை பண்ணாதீங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? என்ன கனம் பண்ணுகிற கனம் எங்கே? நீங்கள் என்ன அசட்டை பண்ணுகிறீங்க. காணிக்கையினால, பலியினால, ஆராதனையினால, துதியினால, சோத்திரத்தினால, உடையினால, நடையினால, பாவனையினால, சிந்தையில், என்னத்தில் அசட்டை பண்ணல? காணிக்கை மட்டும்தானா? பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, எச்சரிக்கையாக உங்களுடைய சபைக்கும் போதகர்களுக்கும் ஐக்கியத்தில் சொல்லுங்கள். பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும், 2 பேரும் எழுந்திரிச்சு மேலே போய் செல்ஃபோன் பேசுவாங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும், ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும், வெளியில் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போயிட்டு டீ குடிக்க, வடை குடிக்க சிங்க போவாங்க. இதெல்லாம் என்ன ஒழுக்கம், என்ன பழக்கம்? யாருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம்? தேவ மனுஷன் தானே. அப்படின்னா உங்களால் நாவை அடக்க முடியல, அப்படின்னா ஒரு போஜன பிரியன், சுகர் பேஷண்ட்டா, பிஸ்கட் வாங்கி வச்சுக்கோ, தண்ணி வாங்கி வச்சுக்கோ. கர்த்தருடைய ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது. நிறைய ஊழியக்காரங்க நான்லாம் ஸ்டேஜில் உட்காந்தா எனக்கும் டயாபெட்டிஸ் இருக்குது, சுகர் பேஷண்ட், யூரின் வந்தால் கூட போக மாட்டேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். இதில் என்ன வெக்கம்? போக மாட்டேன். ஏன்னா ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, டிவி படம் பிடிக்குது, தேவர் ராஜ்யம் என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் கேட்டால் எனக்கு சுகர், எனக்கு அப்படி இப்படி. எப்படி ஏன் வர்றீங்க? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது பாஸ்டர், விசுவாசிகளை பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும், அதனால தான் எங்களை போல ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறார். ஆகையினால பேலியாளின் மக்கள் இவனா நம்ம ரட்சிக்க போகிறான் என்று காணிக்கை கொண்டு வராமல் சவுலை அசட்டை பண்ணினார்கள். சவுலோ காது கேளாதவனை போல இருந்தான். கர்த்தர் காது கேட்டார். இராணுவத்தில் இருக்கிறவங்களுடைய இருதயத்தை ஏவினார். சவுல் மூலமாக, சாமுவேல் மூலமாக ஆண்டவர் சவுலோடு போனாங்க. பல பேர் போகலை. அதே போல் வணங்கா கருத்துள்ள ஜனங்க கெடுத்துக்கிட்டாங்க. அதே போல் மல்கியாவில் இப்படி நிறைய வசனங்களை சொல்லலாம். இந்த காணொளி பதிவு கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு தான். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், சீனியர் பாஸ்டராக இருக்கலாம், சீனியர் மோஸ்டாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம்,
கோ பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அசோசியேட் பாஸ்டர், சோ அண்ட் சோ, யாராக இருந்தாலும் சரி, அசட்டையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால், ஆராதனை செய்தால் சாபம். காரணமில்லாமல் விட்ட சாபம்தான் தங்காதே ஒழிய அசட்டை பண்ணி சாபத்தை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய ஜனங்களும் ஆண்டவரை மறுதலித்து அசட்டையாக நடந்து அதன் மூலமாய் வந்த சாபத்தின் விளைவு தான் இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கிறது. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் மனம் திரும்புங்க, மனம் வருந்துங்க, தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி செபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் மேலே கோச்சிக்க மாட்டீங்களே, என்னடா இந்த பொடிப்பைய தம்மா துண்டு இருந்துக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறதுங்க, எல்லா சபைகளை குறித்த கவலை எனக்கு நெருக்கிறது. என்ன ஒரு சகோதரன் இடறுனா என் மனம் எரியாமல் இருக்குமோ என்று சொன்ன என் மூத்த அப்போஸ்தலர் சகோதரர் பவுல் பேர் வச்சிருக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் 50வது நாளாக நாளைக்கு சந்திப்போம். அதுவரை இந்த காணொளியின் பிரசன்னத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ.